வெல்கம் டு ஜூபிட்டர் அகாடமி. ஸோ நம்ம இங்கே என்ன பார்க்க போறோம்னா நீட் ஃபிசிக்ஸில் 65 டேஸில் ஹவு டு கெட் 150 ப்ளஸ் மார்க்ஸ். ஸோ சார் எனக்கு ஃபிசிக்ஸே வராது சார், என்ன சார் என்ன டாக்டர்க்கெல்லாம் எம்பிபிஎஸ்க்கெல்லாம் ஃபிசிக்ஸ் வரப்போதா, நான் ஏன் சார் ஃபிசிக்ஸ் எல்லாம் படிக்கணும், ஃபிசிக்ஸ் எல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் சார், நான் அவ்வளோ ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்க கூட ஈஸியாக வந்து 150 ப்ளஸ் மார்க்ஸ் வந்து எப்படி எடுக்கலான்ற கான்செப்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 12th சாப்டர்ஸில் மாடர்ன் ஃபிசிக்ஸ். ஸோ மாடர்ன் ஃபிசிக்ஸில் என்னென்ன சாப்டர்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்னா டுவெல் நேச்சர், atoms, nuclei, semiconductor. இந்த 4 சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 4 சாப்டர்ஸ் தான் வந்து உங்களுக்கு 12th செகண்ட் வால்யூம்ல மச் வெயிட்டேஜா இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 7 to 8 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதாவது தமிழ்ல பார்த்தீங்கன்னா துகள்களின் இருமை பண்புகள், ஆட்டம்ஸ், அணுக்கள், அணுக்கரு, குறைக்கடத்திகள். ஸோ இந்த 4 சாப்டர்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும், 7 to 8 கொஸ்டின்ஸ் ஈஸியாக நீங்கள் வந்து கேதர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 12th ஃபர்ஸ்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இன் என்சிஆர்டில 2 சாப்டர்ஸ். என்னென்ன சாப்டர்ஸ்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். இன் ஸ்டேட் போர்ட்ல நிலை மின்னியல் ஆர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு சிங்கிள் சாப்டர்ஸா தான் இருக்கும். ஸோ அந்த சாப்டர்ஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 3 to 4 கொஸ்டின்ஸ் இருக்கும் இன் 12th ஃபர்ஸ்ட் வால்யூம். செகண்ட் சாப்டர்ஸ்ல கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இன் என்சிஆர்டி சிங்கிள் சாப்டர்ஸ் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இன் ஸ்டேட் போர்டு ஆல்சோ சிங்கிள் சாப்டர்ஸ் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இன் தமிழ் மின்னோட்டவியல். நம்பர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 4 to 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. செகண்ட் வால்யூம்ல 12th செகண்ட் வால்யூம்ல ஆப்டிக்ஸ். இன் என்சிஆர்டி 2 சாப்டர்ஸ். First one ray optics, second one wave optics. Okay, in state board also 2 chapters da ray optics, wave optics. Number of questions வந்து 4 to 5 questions இருக்கும். தமிழ்ல பார்த்தீங்கன்னா கதிர் ஒளியியல், அலை ஒளியியல்னு சொல்லிட்டு 2 சாப்டர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் 11th வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வால்யூம்ல லாஸ்ட் லெசன் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். NCERT also single chapters, state board also single chapters. Number of questions பாத்தீங்கன்னா 2 to 3 questions இருக்கும். மெக்கானிக்கல், அது செகண்ட் வால்யூம்ல மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பல்க் மேட்டர். அதுல வந்து 2 சாப்டர்ஸ் இருக்கும். ஒன் இஸ் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட், another one mechanical properties of liquid. So இந்த 2 சாப்டர்ஸ்ல இருந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 2 to 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். அகைன் செகண்ட் வால்யூம் 11th செகண்ட் வால்யூம் ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னா கிராவிடேஷன்ஸ். ஸோ இன் என்சிஆர்டி அண்ட் ஸ்டேட் போர்ட் ரெண்டுமே என்னதான் கிராவிடேஷன்ஸ் தான். ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 2 to 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். அகைன் ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் வெரி ஈஸியஸ்ட் லெசன். ஸோ இந்த ஒரு லெசன்ஸ்ல நீங்க எல்லாமே லேர்ன் பண்ணணும்னா 11th and 12th இருக்கிற எல்லா பேசிக்ஸும் உங்களால பண்ண முடியும் சார்ன்றவங்க இந்த லெசனை ஈஸியா வந்து கிராக் பண்ணிடலாம். ஸோ அது எந்த லெசன்ஸ் பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா 3 to 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அகைன் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் 11th செகண்ட் லெசன் அண்ட் தேர்ட் லெசன். இன் என்சிஆர்டி செகண்ட், தேர்ட், ஃபோர்த் கைனமேட்டிக்ஸ். So in NCERT la motion in straight line, motion in a plane, laws of motion, and the state board la kinematics and laws of motions da. So evlo number of chapters, 2 chapters, number of questions 4 to 5 questions. Total therefore உங்களுக்கு 35 questions, 35 plus questions வந்து உங்களுக்கு டோட்டலா இருக்கும் 11th and 12th ல. ஈஸியா நீங்க என்ன பண்ணிக்கலாம் 150 plus marks வந்து கேதர் பண்ணிடலாம். சரி, ஓகே. சோ இப்போ மாடர்ன் பிசிக்ஸ் நம்ம 12th ல எடுக்கிறோம். இதுல என்னென்ன சாப்டர்ஸ் நான் வந்து என்னென்ன டாபிக்ஸ் வந்து பர்టిక్యులர் நான் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண எல்லாம் மார்க் எடுக்கலாம்னா இன் டுவெல் நேச்சர், போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், டி ப்ராக்லி ரிலேஷன்ஸ், ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியைல என்ன கான்செப்ட் வரும், பால்மன் சீரிஸ், நியூக்ளியைல வந்து அந்த ரேடியேஷன், ஆஃப் லைஃப் பீரியட், செமிகண்டக்டர் லாஜிக் கேட்ஸ், பிஎன் ஜங்ஷன், டயோட்ஸ், பிஎன் ஜங்ஷன் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே நீங்க வந்து கவர் பண்ணீங்கன்னா ஈஸியா இந்த 7 to 8 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கிராக் பண்ணிடலாம்.
இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல மோஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தியரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கும். இன் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ். இன் கெப்பாசிட்டர்ஸ்ல நீங்க பாக்குறீங்கன்னா குரூப்பிங் கெப்பாசிட்டர்ஸ். சோ 2 or more கெப்பாசிட்டர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க உங்களுக்கு காம்பினேஷன்ஸ்ல வந்து கொடுத்திருப்பாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி இந்த குரூப்பிங் கெப்பாசிட்டர் டாபிக்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா கிராக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. சோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டில தான் உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஹோம்ஸ் லா, நெக்ஸ்ட் ஒன்னு அது ஓம்ஸ் லா பேஸ் பண்ணி ரெசிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும். சோ காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ், காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ், காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ். செல்ஸோட டாபிக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும், ஐடென்டிக்கல் செல்ஸ் இருக்கும். ஐடென்டிக்கல் செல்ஸ் அதை ஃபாலோ பண்ணிட்டு நம்பர் ஆஃப் ரோஸ் அந்த கான்செப்ட பேஸ் பண்ணி எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரிக்கியா கேட்டிருப்பாங்க கொஸ்டின்ஸ். அது சைன் கன்வென்ஷன்ஸ் மாடல்ல கிரிச்சாஃப் லா அவைலபிளா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து மீட்டர் பிரிட்ஜ், வீஸ்டன் பிரிட்ஜ். சோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்க கவர் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நீங்க வந்து கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆப்டிக்ஸ். ஆப்டிக்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் அவைலபிளா இருக்குன்னா வே ஆப்டிக்ஸ்ல வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் கம்மியா தான் இருக்கும். மேபி உங்களுக்கு 1 or 2 மேக்ஸிமம் 1 or 2 தான். ஆர் ரே ஆப்டிக்ஸ் தான் உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் இருக்கும். அதர்வைஸ் 2 to 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ ரே ஆப்டிக்ஸ் பாக்குறீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரே பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸ்பெரிக்கல் மிரர், பிளேன் மிரர், நெக்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன், பிரிசம், அந்த கான்செப்ட் எல்லாமே இருக்கும். வே ஆப்டிக்ஸ்ல எப்படி சார் கேட்பாங்க, இது பேசிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11th வேவ்ல பார்த்திருப்போம், வேவ் மோஷன்ல. இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு YDAC அந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் மாடல் இருக்கு இல்லையா, சோ அந்த கான்செப்ட்ல இருந்து கேட்பாங்க, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 11th பாத்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். சோ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொட்டேஷனல் மோஷன். இது இங்க எந்த சாப்டரோட கம்பேர் பண்ணலாம்னா கைனமேட்டிக்ஸோட கம்பேர் பண்ணலாம். சோ கைனமேட்டிக்ஸ்ல நம்ம என்ன பார்ப்போம், மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன், மோஷன் இன் பிளேன் பார்ப்போம். சோ ஒரு பஸ் வந்து நார்மலா நம்மளுக்கு என்ன ஆக போகுது, ரோட்ல மூவ் ஆக போகுது, இல்ல மெட்ரோ இல்ல ட்ரெயின் என்ன ஆகுது, ஒரே ஒரு ட்ராக்கை ஃபாலோ பண்ணி தான் போகும். அது எல்லாமே என்ன பண்ணும், ஒரே ஒரு ஆக்சிஸ் பேஸ் பண்ணி மூவ் ஆகும் இல்லையா. சோ அது எல்லாமே மோஷன் இன் பிளேன்ல பார்ப்போம். இல்லன்னா என்ன பண்ணலாம், ஒரு பால் வந்து ஒரு டவர்ல இருந்து ஃப்ரீ ஃபால் ஆகுறது, அந்த கான்செப்ட் எல்லாமே என்ன வரும், மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன்ல வரும். இல்ல மோஷன் இன் பிளேன் எடுக்கிறோம், அது என்ன ஆகும், மோஷன் இன் பிளேன்னா 2 டைமென்ஷன்ல பேஸ் பண்ணியிருக்கும், இல்ல 2 ஆக்சிஸ் பேஸ் பண்ணியிருக்கும். சோ எக்ஸ் இல்ல ஒய், எக்ஸ் ஒய் ஆக்சிஸ், இல்ல ஒய் இசட், இல்ல இசட் எக்ஸ் ஆக்சிஸ், அந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணியிருக்கும் இல்லையா. சோ மோஷன் இன் பிளேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு பால் வந்து நம்ம த்ரோ பண்ண போறோம். ஓகேங்களா, பால் த்ரோ பண்றது, இல்ல ஒரு டவர்ல இருந்து ஒரு பாலை த்ரோ பண்றது, அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே மோஷன் இன் பிளேன்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து லாஸ் ஆஃப் மோஷன்ஸ். சோ லாஸ் ஆஃப் மோஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும், இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஆப்ஜெக்ட் ஸ்பீடு, வெலாசிட்டி, ஆக்ஸலரேஷன் அதெல்லாம் பார்த்திருக்கோம். இங்க வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த ரீசனால என்ன ஆகுது, ஃப்ரீ ஃபால் ஆகுது, இல்ல வந்து எந்த ரீசனால மூவ் ஆகுது, என்ன எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிருக்கோம், அந்த கான்செப்ட் எல்லாமே எங்க பார்ப்போம், லாஸ் ஆஃப் மோஷன். சோ நம்ம நீங்க பர்டிகுலரா இங்க என்னென்ன டாபிக் கவர் பண்ணலாம், மோஷன் இன் 1D 2D, நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிலேட்டிவ் மோஷன், லாஸ் ஆஃப் மோஷன் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம், பேங்க் ரோடு, அந்த மாதிரி கான்செப்ட்லையும் இதில் கவர் பண்ணீங்கன்னா 4 to 5 கொஸ்டின்ஸ் கிளியர் பண்ணிடலாம். அதே சேம் இங்க என்னன்னா இங்க எல்லாமே வந்து ஒரு ஆக்சிஸ் டிபெண்ட் பண்ணிக்கும், இங்க வந்து ரொட்டேஷனல் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்ல நீங்க என்ன டாபிக்ஸ் நான் கவர் பண்ணேன்னா COM சொல்லுவாங்க, சென்டர் ஆஃப் மாஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து எனர்ஜி இன் ரொட்டேஷன் பாடிஸ் இருக்குல்ல, அதோட எனர்ஜி. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆங்குலர் மொமெண்டம், டார்க், அந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து பேரலல் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், அந்த கான்செப்ட் எல்லாமே கவர் பண்றீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் ஈஸியா கிராக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். எனக்கு சுத்தமா இந்த டாபிக்கே வராதே சார், ரொம்ப வந்து ட்ரையா இருக்குமேன்றவங்க மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்விட்ல பெர்னோலிஸ் தியரம் பாருங்க. சாலிட்ல ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், பிரஷர். நெக்ஸ்ட் ஒன்னு வேற என்ன டாபிக்ஸ் வரும், அந்த லென்த்தை வந்து எலாங்கேட் பண்ற மாதிரி கான்செப்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியா இந்த சாப்டர் வந்து கிராக் பண்ணிடலாம். ஸோ இந்த சாப்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படின்னா மாடரேட்டா தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து கிராவிடேஷன்ஸ்ல என்னென்ன இருக்குன்னா உங்களுக்கு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அந்த பிளானட்டோடைய மோஷன்ஸ், சேட்டலைட்டோடைய மோஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து கெப்லர்ஸ் லா, அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணீங்கன்னா கிராவிடேஷன்ஸ் ஈஸியா நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா. சோ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். எரர்ஸ், டைமென்ஷனுடைய அப்ளிகேஷன்ஸ், அந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் எப்படி சார் ஞாபகம் வச்சோம்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா வந்து இந்த லெசனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த லெசன் என்ன இருக்கும், டஃபா தான் இருக்கும். அதுவே நம்ம என்ன பண்ண போறோம், எல்லா கான்செப்டும் இந்த வைஸை நம்ம ரீட் பண்ணிட்டீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் ஈஸியா இருக்கும். ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், 3 to 4 டாபிக்ஸை வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கலாம், எப்படி வந்து ஈஸியா ஒவ்வொரு சாப்டர்ஸை கிராக் பண்ணலாம்,
எப்படி ஷார்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம இதை ஃபாலோ பண்ணி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணலாம், கண்டினியூஸா உங்களுக்கு வரலன்னா ஜூபிட்டர் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிபிகேஷன் ஈஸியா இருக்கும். நோட்டிபிகேஷன் மிஸ் பண்ணீங்கன்னா டாபிக்கை மிஸ் பண்ணிட்டீங்க. டாபிக் மிஸ் பண்ணாம பாத்தீங்கன்னா ஈஸியா நீட்டை கிராக் பண்ணிடலாம். என்ன பண்ணலாம், 65 டேஸ்ல 150 மார்க்ஸ். யார் தர போறா, நாங்க ஜூபிட்டர் தரோம். ஓகேங்களா? சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஜூபிட்டருக்கு லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ so மச்.